अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நாம் குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள்ங்கிற தலைப்பில் குர்ஆனில் கூறப்பட்ட பலவிதமான விலங்குகளை பற்றியும் பறவைகளை பற்றியும் மீனை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நாம் காணக்கூடிய விலங்கானது கழுதை. இந்த கழுதையை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அதிசயமான முறையில் 100 வருஷம் தூங்கிய ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு அவர் தன்னோடு ஒரு கழுதையை வச்சுருந்தாரு. அந்த கழுதை எலும்பும் தோளுமாக மக்கி மண்ணோட போய் இருந்தது. ஆனால் அவருடைய உணவோ கெட்டு போகவே இல்லை. அவர் 100 வருஷம் தூங்கி மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹுடைய சான்றுகளை கண்கூடா பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த, இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிகழ்வின் மூலம் நமக்கு எடுத்து சொல்கிறான். இதை பற்றி இறைவன் 2வது அத்தியாயத்தின் 259வது வசனத்தில் சொல்லும்போது, ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை பற்றி நீர் அறிவீரா? அவர் அந்த ஊர் அடியோடு அழிக்கப்பட்டு இவ்வூர் அழிந்த பிறகு அல்லாஹ் இவற்றை எப்படி உயிர் கொண்டு வருவான் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுறாரு. உடனே அவரை அல்லாஹ் தஆலா 100 வருஷம் மரணிக்க செய்தான். பின்னர் அவரை உயிர்ப்பித்தான். ஆனால் அவரோ ஒரு நாளில் சிறிது நேரமும் நம்ம தூங்கியிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அல்லாஹ்வோ அவ்வாறு இல்லை. நீர் 100 வருஷம் தூங்கிட்ட, உன்னுடைய உணவும் பானமும் கெட்டு போகாமல் இருப்பதை நீ பாரு. அதே போல் உன்னுடைய கழுதையோ செத்து மடிஞ்சு போய் கிடக்கு. மக்களுக்கு உண்மை கொண்டு உதாரணம் சொல்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியதாகவும், இந்த இறந்துவிட்ட கழுதையை எலும்புகளாக இருக்கும்போது எப்படி திரட்டினானோ, அதன் மேலே எப்படி சதைகளை போர்த்தி மீண்டும் அதனை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தானோ, அப்படிப்பட்ட இறைவன் உங்களையும் இந்த அழிஞ்சு போன ஊரையும் மீண்டும் உயிர்ப்பிச்சு கொண்டு வருவேன் அப்படிங்கிற சான்றுகளை அவர் மூலம் எடுத்து காட்டுறான். இதனை அந்த நல்லடியாரும் உணர்ந்து கொண்டு அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்றுமே இல்லாத ஒரு பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு வகையில் ஒரு ஊரை கடந்து போகிறாங்க. அந்த போர் பல போர்களின் மூலமும் பல படையெடுப்புகளின் மூலமும் தரை மட்டமாக அழிஞ்சு போய் கிடக்கு. ஆனால் அவர் 100 வருஷம் தூங்கி மீண்டும் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஊரே தலைகீழாக மாறி செல்வ செழிப்பாக மாறி சீரும் சிறப்போடு அந்த மக்கள் வாழ்கிறதையும் அந்த ஊர் நல்லா செழிப்பாக மாறி இருப்பதையும் பார்த்து ஆச்சரியம் கொள்கிறாங்க. அப்போதான் அவங்க வச்சிருந்த உணவுப் பொருட்களும் பானமும் வீணாக போகாமல் அப்படியே 100 வருஷமும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், ஆனால் அவங்க பக்கத்தில் இருந்த அவங்களுடைய அந்த கழுதையோ எலும்பாக மக்கி போய் அதற்கு அல்லாஹ் தஆலா மீண்டும் சதையை போர்த்தி அதுக்கு உயிரை கொடுத்து உயிரோடு கொண்டு வரான். இந்த காட்சியை அவங்க கண்கூடாக பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்கங்கிற சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு கழுதையை உதாரணமாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறான். பொதுவாக கழுதை நம்மளுடைய பொதி சுமப்பதற்காக, நம்மளுடைய செல்வங்களோ அல்லது பொருட்களோ அந்த மூட்டைகளை சுமக்கிறதுக்காகவும் ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு விலங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடைக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுதையினுடைய ஃபோட்டோவை தொங்க விடுறது போன்ற செயலில் ஈடுபடுவாங்க. அதே போல் யாரையாவது திட்டுறதா இருந்தாலும் 7 கழுதை வயசாயிடுச்சு அப்படின்னு திட்டுறதையும், மழை பெய்யணும் அப்படின்னா மனுஷனுக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி மூடத்தனமான சில செயல்களும் சில ஊர்களில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி அதனுடைய தகுதியை ரொம்பவும் மட்டப்படுத்தி தான் பேசுவாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த கழுதையை பற்றி இன்னும் சில உதாரணத்தையும் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 62வது அத்தியாயத்தின் 5வது வசனத்தில் தௌராத் என்னும் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி சொல்லும்போது, ஏடு சுமக்கும் கழுதைகளை போன்றவங்க, யாருக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்து அதன்படி நடக்கணும்னு சட்டத்தை போட்டானோ அந்த மக்கள் அதனை கைவிட்டு அதனை நடைமுறைப்படுத்தாமல் உதாசீனப்படுத்தினதற்கு அல்லாஹ் தஆலா அவங்கள ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போன்றவங்க அப்படின்னும், அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென கருதியோருடைய இந்த உதாரணம் ரொம்பவுமே கெட்டது, அநீதி இழைக்கும் கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்கிறான். அப்போது கழுதையே இங்கே உதாரணம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், கழுதையினுடைய முதுவில் நாம் தங்க முட்டையை வச்சாலும் சரி அல்லது மண் முட்டையை வச்சாலும் சரி அதற்கு எந்த வித்தியாசமும் தெரிய போகிறதில்ல. அதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சுமை அப்படிங்கிற நினப்பில் தான் அது சுமையை தூக்கிக்கிட்டு நடக்கும்.
அதே போல தௌராத் என்னும் மகத்தான வேதத்தை அல்லாஹாலா அந்த யூதர்களுக்கு இறக்கி அதனுடைய மகத்துவத்தை புரியாமலும் அதன்படி செயல்படாமலும் நடந்த காரணத்தினால அவங்கள இழிவுபடுத்தி அல்லாஹாலா கழுதைக்கு ஒப்பாக அந்த மக்களை பற்றி சொல்லி காட்டுறான். இது மட்டும் அல்லாமல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறும்போது பல முக்கியமான விஷயங்களை உபதேசமாக செய்கிறாங்க. அதில் அவங்களுடைய மகனை கூப்பிட்டு, மனிதர்களை விட்டோ உங்களுடைய முகத்தை திருப்பி கொள்ளாதீங்க, பூமியில் கர்வமாக நடக்காதீங்க, கர்வம் கொள்ளும் யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான், நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைப்பிடி, உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள், குரல்களில் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. இங்கேயும் நாம் தேவையான இடத்துல தேவையான பேச்சுக்களை தான் பேசணும். தேவையில்லாமல் அனாவசியமான பேச்சு அப்படிங்கிறது, அதிலும் நம்முடைய குரலை தேவையில்லாத இடத்துல உயர்த்தி பேசுவது அப்படிங்கிறது கழுதையின் குரலுக்கு ஒப்பாகவும் அறிவுரை சொல்லப்படுது. பொதுவாக கழுதை கத்துனுச்சுன்னா அதை இனிமையாக இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அந்த கழுதையினுடைய குரலை கேட்க வெறுக்கத்தான் செய்வாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கழுதையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோன்னா புகாரியில் 3303வது செய்தியாக இருக்குது. சேவல் கத்துவதை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுங்க. ஏன்னா வானவர்கள் இறங்கி வர்றதை அது பார்த்துட்டு தான் கத்துது, சேவல் கூவுதுன்னு சொல்கிறாங்க. அதுவே கழுதை கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அந்த கழுதையானது ஷைத்தானை தீமையான ஒரு மோசமான விஷயத்தை பார்க்குது. அதனால் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கன்னே நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இதோடு மட்டுமல்லாமல் யார் ஒருத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்தில் தவறு செய்கிறாங்களோ, அதாவது நன்மையை ஊர் மக்களுக்கு ஏவிட்டு தான் செய்யாமலும் தீமையை ஊர் பூரா தடுத்துட்டு தான் அந்த தீமையை செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்கன்னு சொன்னால் மறுமையில் அவங்க தன்னுடைய உடலையே கழுதை செக்கழுக்கிறது போல சுற்றி திரிவாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையையும் நபி அவங்க சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தொழுகை விஷயத்தில் இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையும் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா புகாரியில் 691வது ஹதீஸ், தொழுகையில் நீங்கள் ஜமாத்தாக நிற்கும்போது இமாமை பின்பற்றி தொழுவுங்க. இமாமுக்கு முன்னாடி உங்களுடைய தலையை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ கூடாது. அப்படி யார் இமாமை முந்திக்கிட்டு தான் தலையை குனிவதோ அல்லது தலையை உயர்த்துவதோ இந்த மாதிரியான செயல் செய்கிறாங்களோ மறுமையில் அவங்களுடைய தலையானது கழுதையுடைய தலையாக மாறி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தொழுகையில் கவனம் அதிகம் வேண்டும். குறிப்பாக இமாமை முந்திவிடக்கூடாதுங்கிறதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அப்படி நாம் வேணுமென்று இமாமை முந்தணும்னு சொன்னால் நம்முடைய தலை கழுதைக்கு ஒப்பானதாக கழுதை தலை போல மாறிவிடும். அது ரொம்பவுமே இழிவு அப்படிங்கிற செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நெருக்கத்தில் சில மனிதர்களை கழுதைகளுக்கு ஒப்பாக சொல்லி காட்டுறாங்க. இது சம்பந்தமான ஹதீஸ் முஸ்லீமில் 5609வது செய்தி. மறுமை நாளுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் ஒரு காற்று அனுப்புவான். அது எல்லா முஃமின்களுடைய உயிரையும் கைப்பற்றிட்டு போயிடும். அதுக்கு பிறகு இந்த பூமியில் தீய கெட்ட மக்கள் மட்டும்தான் எஞ்சியிருப்பாங்க. அவங்க கழுதைகளை போல வெட்ட வெளியில் விபச்சாரம் செய்வாங்க. இப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மறுமை நாள் ஏற்பட்டு இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நபி அவங்க சொல்கிறாங்க. ஆகவே இந்த கழுதை பற்றி நபி அவங்க இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த கழுதை ஒரு சாபத்துக்குரிய மோசமான உதாரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதிலும் அல்லாஹ் தஆலா 11வது அத்தியாயத்தின் 106வது வசனத்தில் கெட்டவர்கள் நரகத்தில் இருப்பாங்க, அங்கே அவர்களுக்கு கழுதையின் சத்தமும் ஆளறலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நரகவாசிகள் வேதனை தாங்க முடியாமல் காட்டு கத்தல் கத்துவாங்க. அது கழுதையுடைய சப்தத்தை போலவும் அலறலை போல இருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவில் நாம் கழுதையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் வேறொரு விலங்கினத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.